புறக்கணிக்கப்படக்கூடிய அல்லது பராமுகமாக கருதப்பட்டு வரக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி ஆரம்பத்தில் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். அதுதான் தாடி. அதில் நபிகளாருடைய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக சொன்ன அறிவுரை என்ன? இவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை இலேசாக கருதக்கூடாது என்பது நபிகளாருடைய வழிகாட்டலிருந்து நாங்கள் தெரிந்திருக்கிறோம். தாடியை பொறுத்தவரை சிலர் அல்லது பெரும்பகுதியினர் அது ஒரு மேலதிகமான ஒரு விடயம், ஒரு அவசியமில்லாத விடயம், அதையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், இந்த மயிரையெல்லாம் பார்க்க மாட்டான் என்று அப்படியே தூக்கி எறிந்து போகக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்த சமுதாயத்திலே நாம் அவதானித்து வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து வலது கையால் சாப்பிடுகிறார்கள். அப்போது அவர் வலது கையால் சாப்பிடுவதற்கு காரணம் கூறி பின்வாங்கினார். நபிகளார் உன்னை பெருமைதான் தடுத்தது என்று கூறி அவரை ரொம்பவும் கடிந்து கொண்டார்கள். இந்த செய்தி நமக்கு தெரியும். இவ்வாறு நபிகளாருடைய கட்டளை ஒன்று வருகின்ற போது அது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அங்கே இறைவனுடைய கோபப்பார்வை வர வாய்ப்பிருக்கின்றது. தாடி என்பது நபிகளாரினால் கட்டளையிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. கட்டளையிடப்பட்ட ஒரு செய்தி. இங்கே சில கேள்வி கேட்கிறார்கள், சுன்னத்தா கடமையா? இவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுகின்றது. பொதுவாக நபிகளாரிடமிருந்து ஒரு கட்டளை வந்தால், அந்த கட்டளை ஒரு ஏவல் வந்தால், அந்த ஏவலை ஒரு கடமையாகத்தான் எடுத்துக்கொள்வது. இதான் ஹதீஸ்களை ஃபுக்ஹாக்களினுடைய ஒரு விதியாகும். கடமை என்ற வாஜிப் என்ற நிலையிலிருந்தும் அதை திருப்பி விடுவதற்கு வேறு ஏதும் ஆதாரம் இருந்தால் அதை மூலம் திருப்பி விடுவார்கள். இதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை, அதாவது நபிகளாரிடமிருந்து கட்டளை ஒன்று வந்துவிட்டால் அதை கட்டாயம் செஞ்சுதான் ஆக வேண்டும் என்பதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பல் துவக்குவதோடு அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது? லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்வாக்கி. என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக ஆகிரும் என்று நான் கருதவில்லை என்றிருந்தால் பல் துலக்குவதற்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். அது ஒவ்வொரு தொழுகையிலும் சில அறிவிப்புகள் ஒவ்வொரு வுதுவுடனும் இவ்வாறு வருகிறது. இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்ற வார்த்தையை நீங்கள் அவதானியுங்கள். என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாயிரும் என்று நான் கருதவில்லை என்றால், சிரமமாக்குகின்றேன் என்று நான் கருதவில்லை என்றால், நான் கட்டளையிட்டிருப்பேன் என்றால், நபிகளார் கட்டளையிட்டு விட்டால் பல் துலக்குங்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் பல் துலக்குங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் இந்த உம்மத்து செஞ்சாக வேண்டும். ஒவ்வொரு வக்துக்கும் அவ்வாறு செய்வது அவர்களுக்கு சிரமமாகிவிடும். எனவேதான் நான் கட்டளையிடவில்லை என்று அந்த கருத்தை அங்கு ரசூலுல்லாஹ் முன்வைக்கிறார்கள். எனவே நபிகளாரிடமிருந்து ஒரு விடயம் கட்டளையாக வந்துவிட்டால் அதை கட்டாயம் செய்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகின்ற விடயங்களை எடுத்து நடக்குமாறு
இவ்வாறும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். எப்படி? ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஒரு மனிதர் கேட்டார், ஒவ்வொரு வருடமா என்று கேட்டார். நபிகளார் வாய்மூடி இருந்தார்கள். அவர் 3 தரம் கேட்டார். அப்ப நபிகளார் சொன்னார்கள், நான் ஆமென்று சொல்லிவிட்டால் கடமையாகிவிடும், நீங்கள் சக்தி வர மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களை நான் எதனோடு விட்டேனோ அதனோடு என்னை விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன்வந்த சமுதாயத்தினர் அழிந்ததெல்லாம் அவருடைய நபிமார்களுடைய விடயத்தில், நபிமார்கள் கூறுகின்ற விடயத்திலே முரண்பட்டு போனதும் கேள்விகள் கேட்டதும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஏவினால் அதிலிருந்து முடியுமான வரை அதை செய்யுங்கள். நான் உங்களுக்கு அதை ஒரு விடயத்தை விட்டு தடுத்தால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஏவினால் முடியுமானவரை கொண்டு வருங்கள். நம்முடைய பாஷையினால் அறப்படித்த கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள். எத்தனையோ கேள்விகளை கேட்பார்கள். நபிகளார் கட்டளையிட்டால் அந்த கட்டளையின் தூரமாகி செல்வதற்காக தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டு தூரமாகி போவது. இவ்வாறான கேள்விகள் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களிடம் இன்று எழவில்லை. எழுவதற்கு ரசூலுல்லாஹ் விடவும் இல்லை. எனவேதான் அல்லாஹ்வும் குர்ஆனிலே இதற்கேற்பதான் ஒரு சூரத்துல் அஹ்ஸாபிலே 7வது வசனத்திலே சொல்கிறான். நான் முந்தி சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே இருக்கிறது. என்ன சொல்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள், எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் விலகி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கண்டிப்பதில் மிக கடினமானவன் என்று சொல்கிறான். அப்ப இங்கே ரசூலுல்லாஹ் ஏவிவிட்டால் அதை எடுத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. சூரத்து நூர் 63வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், ஃபல்யஹதரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளை ஒன்று மாறு செய்கின்றவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா நிகழ்வதை, குழப்பம் ஏற்படுவதை, சோதனை ஏற்படுவதை அல்லது நோவினையான தண்டனை ஏற்படுவதை பயந்து கொள்ளட்டும். யாரு? அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்தால், ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்தால், அந்த கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இது ஒரு பொதுவான ஒரு விதியாகும். அடிப்படையிலே ஆரம்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென எடுத்துச் சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி விடயத்தில் கட்டளையிட்டார்கள். தாடி விடயத்தில் கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை 2 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், மற்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே தாடியை வளர்த்தலோடு சம்பந்தப்பட 4 வகையான வார்த்தை பிரயோகத்தை பாவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 2 வார்த்தையை பாவிக்கிறார்கள். அதிலே புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இணை வைப்பவர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை வஃபரத்தாக நிறைவாக வையுங்கள், மீசையை அடியோடு எடுங்கள் என்று இந்த ஹதீஸ் வருகிறது. இங்கே பாதிக்கப்பட்ட வார்த்தை வஃபிரு என்ற வார்த்தை. இது ஒரு வார்த்தை. அதே இப்னு உமர் தான் கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றார்கள். அதுவும் புகாரியில் வருகிறது. அஃபுல் லிஹா, தாடியை நீளமாக விடுங்கள் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். இந்த ஆபு என்ற இந்த வார்த்தையில் பாரிய விளக்கம் இருக்கின்றது. அதை இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஏனென்றால் இந்த ஆபுல்லிஹா என்பதற்கு விடுங்கள் என்ற ஒரு மேற்பொருளை வைத்து சிலர்
சொட்டு விட்டாலும் அது விட்டதாக அமையும் என்று போகிறார்கள். ஆனால் நான் மொழிபெயர்க்கும் போது நீளமாக விடுங்கள் என்ற வார்த்தையை சொன்னேன். ஏன் சொன்னேன் என்றால் அதுதான் அரபிய அகராதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பின்னர் விரிவாக பார்ப்போம். மூணாவதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவுஃபுல் லிஹா, நபிகளார் சொன்னதுதான் இதுவும் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. தாடியை அவுஃபு என்ற வார்த்தை, அதுவும் தாடியை நிறைவாக வையுங்கள், பூரணமாக வையுங்கள் என்ற கருத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் அப்துல்லா பின் உமரை தொட்டும் இன்னொரு வகையிலே அறிவிக்கப்படுகிறது. இந்த மூணு வார்த்தையில் ஒன்று, அமர ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று, கட்டளையிட்டார்கள் என்று தெளிவாக வரக்கூடிய வார்த்தை அது முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. கட்டளையிட்டார்கள் தாடியை நீளமாக வளர்ப்பதை கொண்டு என்று இஃபாஉல் லிஹா என்ற வார்த்தை அதிலே வருகிறது. இந்த அஃபு என்ற வார்த்தை முந்தியும் வந்தது. அதே வார்த்தையை சொல்லி கட்டளையிட்டார்கள், ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. இது இப்னு உமர் வார்த்தை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வரக்கூடிய வார்த்தை இரண்டு வார்த்தைகள். ஒரு வார்த்தை அஃபுல் லிஹா, நான் முதல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அதே வார்த்தை இவரும் பாவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நீளமாக வளருங்கள் என்பதற்குரிய வார்த்தை. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நெருப்பு வணங்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி அர்ஹுல் லிஹா என்ற வார்த்தை பாதிக்கப்படுது. அர்ஹா என்றால் தொங்க விட்டான், ஒரு சீத்தையை திரையை தொங்க விடுவதற்கு பாதிக்கிற ஒரு வார்த்தை. அது மாதிரி அதாவது தாடியை தொங்க விடுங்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அர்ஹசித்தார, திரைச்சீலையை தொங்க விட்டான், அதற்கேற்ற மாதிரி வார்த்தை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளுக்கு வேறு சில அதாவது நான் கூறுகின்ற இந்த மொழிபெயர்ப்புகளிலே இதே வார்த்தையை சொல்லாமல் இதற்கொப்பான வேறு பொருள்களை மற்றவர்கள் கொடுக்கலாம். எல்லாம் கருத்தில் ஒன்றுதான். இதிலே இந்த 5 வார்த்தையிலேயும் வார்த்தைகள் என்று 4, கட்டளையிட்டார் என்று 1, 5. 3 வார்த்தைகள் நீளமாக வளர்த்தல் என்ற பொருளையும் அடக்கிக் கொள்ளும், நீளமாக வளர்க்காமல் முகம் நிறைய வைக்கிற பொருளையும் அடக்கிக் கொள்ளும். நிறைவாக வையுங்கள், பூரணமாக வையுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை வைத்து சில அறிஞர்கள் முகம் நிறைய தாடியை வைக்க வேண்டும், ஒரு பகுதியிலே தாடியை வைத்து மறுபகுதியில் வைக்காமல் இருப்பது கூடாது என்று சமகாலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த கருத்து அண்மை காலத்தில் சில அறிஞர்களினால் முன்வைக்கப்பட்டது. அதாவது சோட்டாக இருந்தாலும் முகம் நிறைய இருந்தால் போதும், பெரிசாக அப்படி இருக்க தேவையில்லை என்கக்கூடிய கருத்து அரபிய உலகத்திலே இந்த ஹதீஸுக்கு, இந்த தாடியோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்த அரபிய உலகத்தில் ஆழ்ந்த எந்த முஹத்திஸீன்களும் அவ்வாறான கருத்தை இதுகால வரை கொடுக்கவில்லை. இந்த அரபிய உலகத்தில் நான் அறிந்தவரை உலகத்தில் அவர்கள் மதுஹப்வாதிகளாக இருக்கட்டும், மதுஹபில்லாத முஹத்திஸீன்களாக இருக்கட்டும், அரபு பாஷையோ மட்டும் படித்து அரபு பாஷையிலே நிபுணத்துவம் பெற்ற
அரபிய அகராதிகளை தொகுத்த அரபிய பேர் அறிஞர்களாக இருக்கட்டும், பாஷைக்குரிய பேரறிஞர்களாக இருக்கட்டும், யாரும் இந்த ஹதீஸ்கள் வைத்து தாடியினுடைய ஹதீஸ்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அரபு பாஷையிலே சோட்டாக கொஞ்சம் முடியை வளர்த்தால் அந்த கருத்தை அது அடக்கிக் கொள்ளும் என்று இதுவரையில் சொல்லவில்லை. அரபி பாஷையை தாய்மொழியாக கொள்ளாத சமகாலத்தில் உள்ள சில அறிஞர்கள் இவ்வாறு ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள். அந்த கருத்தை அங்கே ஹதீஸ்களை வைத்து அரபு அகராதிகளிலே பேசினவர்கள் எவரும் அன்றும் இன்றும் பேசவில்லை. இதை நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளில் நான் சொன்னேன், சில வார்த்தைகள் இரண்டுக்கும் இடம்பானது. நிறைவாக வையுங்கள் என்றால் நம்முடைய தமிழ் பாஷையை மொழிபெயர்க்கிற போது நிறைவாக வையுங்கள் என்றால் என்ன வழங்கலாம்? ஒருவர் தமிழுக்கு மொழிபெயர்க்கிற போது இப்படியாக முகம் நிறைய வைத்து சோட்டாக்கி வைப்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரம் அந்த வார்த்தைக்கு நிறைவாக வையுங்கள் என்கிற போது நீளமாக முகம் நிறைய வைக்கிறதுக்கும், அதாவது முளைக்கக்கூடியதை அப்படியே நிறைவாக பெரிசாக வைப்பதை புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையில் இந்த வார்த்தைகள் மூன்றும் ஒருவரிடமிருந்து வெளியாகின்றது. அபூ ஹுரைராவிடம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியாகின்றது. அதே மாதிரி அபூ ஹுரைரா என்ற சஹாபியிடம் இருந்தும் வெளியாகிறது. அவரிடம் 2 வார்த்தை. ஒருவர் தான் இந்த எல்லா வார்த்தைகளையும், இந்த 3 வார்த்தையையும் போடுகிறார். இன்னொருவர் 2 வார்த்தையை போடுகிறார். எனவே ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 வார்த்தையும் கேட்க வேண்டும். வார்த்தையை போட்டு மற்றவர்களுக்கு அறிவிச்சிருக்க வேண்டும். எவ்வாறு இருந்தாலும் ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டதை இன்னொரு வார்த்தை வழங்கப்படுத்தும். ஒன்றுக்கொன்று முரண்பானது அல்ல. இங்கே நபியலார் பாவித்த இந்த வார்த்தைகளில் அவுல்லிஹா என்ற அந்த வார்த்தை மிக தெளிவாக வஃபிருல்லிஹா என்ற வார்த்தைக்கு கருத்தையும், அவுல்லிஹா என்ற வார்த்தையின் கருத்தை, அர்ஹுல்லிஹா என்ற வார்த்தையின் கருத்தை தெளிவுபடுத்துகிறது. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்க முடியாது. ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்துவதாக அமைந்தால்தான் ஒருவரிடமிருந்து அந்த வார்த்தை வெளியானது என்பதில் நியாயம் இருக்கும். அந்த அடிப்படையில் அவுலிஹா என்ற வார்த்தை, அதிலிருந்துதான் ஒரு பாரிய சர்ச்சையை கிளப்பி விடுகிறார்கள். என்னவென்றால் அந்த வார்த்தைக்கு தாடியை விடுதல் என்ற ஒரு கருத்து கொடுக்கப்பட்டு, இந்த விடுதல் என்றால் கொஞ்சம் விட்டாலும் சரிதான், கொஞ்சமாக விட்டாலும் ஒரு காலிங்க அளவுக்கு விட்டாலும் அது விட்டது என்பதை பொறுத்தை கொடுக்கும். அவ்வாறு முகம் நிறைய 2 கன்னங்களிலும் நாடிப்பகுதியிலும் ஒரு காலிங்கி நீளத்துக்கு அப்படியே நிறைவாக விட்டால் அதுவே போதும் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அவுலிஹா என்ற வார்த்தைக்கு அவ்வாறு அரபுவிலே அப்படி ஒரு கருத்து கிடையாது. எப்படி சிறுசாக விடுதல் என்பதற்கு அந்த வார்த்தை பாவிக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு கருத்தை இந்த அவு என்ற அந்த வார்த்தைக்கு தாடியோடு சம்பந்தப்படுத்தி பேசிய எந்த அறிஞர்களும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் நான் இப்போது அரபிய அகராதிகள் என்று இருக்கக்கூடிய பாரிய அகராதிகள், அரபுலகத்திலே அரபிய வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸ்களிலே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, கவிதைகளிலே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்து எழுதிய மிக பெரும்
பேரறிஞர்கள், இலக்கணவாதிகள், அரபிய பாஷைக்கு சொந்தமான அந்த அறிஞர்கள், பாஷைக்கென்றே நிபுணத்துவமான முறையில் இருந்த அறிஞர்கள் அவருடைய கிரந்தங்களை கொடுக்கிற கருத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். விரிவாக அலசுவதற்கு நேரம் போதாத ஒரு அளவுக்கு பார்ப்போம். இந்த அவுபு என்ற வார்த்தை அபா என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. அபஷாரு என்று அபஷாரு என்ற வார்த்தையிலிருந்து இது வருகின்றது. அபா அஷாரு, அபா அஷாரு என்றால் அதற்கு என்ன கருத்து என்றால் கசுர ஒத்தால, அதிகரித்து நீண்டது, அதிகரித்து நீண்டது என்ற கருத்தை கொடுக்கும் என்று இமாம் இப்னு மன்சூர் அவர்கள் தங்களுடைய லிசானுல் அரப் என்ற அகராதியிலே எழுதுகிறார்கள். அதை எழுதிவிட்டு அவர் அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். ஹதீஸை கொண்டு வந்து என்ன கருத்து கொடுக்கிறார் என்றால், நபிகளாருடைய ஹதீஸ் என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த வார்த்தையின் கருத்து அதனுடைய தாடியினுடைய முடி நிறைவாக வைக்கப்பட்டு அதிகமாக ஆக்கப்பட்டு அது மீசையை போன்று கத்தரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு கருத்து கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு தாஜுல் அரூஸ் என்ற இமாம் ஜுவைதி அவர்கள் பாஷைக்குரியவர், அவர்களும் என்றால் அவன் நிறைவாக வைத்தான். எந்த அளவிற்கென்றால் அது அதிகரித்து நீண்டது என்ற கருத்து தான் என்று தாஜுல் அரூஸ் என்ற அகராதிக்குரியவர் அறிஞர் அதில் சொல்கிறார். இந்த இரண்டு அகராதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அரபு பாஷைக்குரிய அகராதிகள். அதே மாதிரி ஒட்டகங்களில் நீங்கள் சிலரை பார்த்திருப்பீர்கள். முதுகிலே இருக்கக்கூடிய முடி நீண்டு ஒரு வகை இருக்கிறது. ஒட்டகத்தினுடைய மேனி எல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் மேல முடி இருக்கும். சில இனங்கள் இருக்கிறது, அதனுடைய முதுகெல்லாம் முடி நீண்டு வளர்ந்து அந்த முதுகு பகுதியை மூடி இருக்கும். இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு என்ன சொல்வார்கள் என்றால் நாக்கத்துன் ஜாத்து அஃபா. இந்த ஆஃபு என்ற வார்த்தைக்கு சொந்தமான அந்த வார்த்தை வாய்க்கப்படுகிறது. அதாவது அதனுடைய முதுகினுடைய மேற்பரப்பில் இருக்க முடி நீளமாகி அதிகமாகி அதனுடைய பின்பகுதி எல்லாம் மூடிக்கொண்டால், அதனுடைய பிற்பகுதியை எல்லாம் மூடிக்கொண்டால் அதற்கு இந்த வார்த்தையை பாவிப்பது என்றால் இது இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படக்கூடிய இடங்கள். அதே மாதிரி ஒருவர் நீண்ட முடி வைத்திருப்பார் என்றால், நீண்ட முடி வைத்திருந்தால் முடி இருக்கும், மிக நீளமான முடி வைத்திருந்தால் அதற்கு சொல்வது ஐஃபா என்று சொல்வது. இந்த சொல்லிலிருந்து அது பிறக்கிறது. இதையெல்லாம் அகராதிகளிலே காணலாம். அதே மாதிரியாக ஒரு பூமியிலே பிராணிகள் சாப்பிடுவதற்காக புல்களை விட்டிருந்தால் அந்த புல்லை பிராணிகள் மேயாத நிலையிலே அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தால், பிராணிகள் அந்த புல்லை அறவை சாப்பிடாமல் அந்த புல் வளர்ந்து நெடுத்துக் கொண்டு போயிருந்தால் அதற்கு சொல்வது அருள் ஆபியத்தும். இந்த அபா என்ற வார்த்தையை பிரயோகித்து சொல்வது
அவ்வாறான பூமி, அதாவது கைப்படாத பிராணிகளின் வாய்ப்படாத, வாய்ப்பட்டால் அது சோட்டாகிவிடும், அதற்கும் இந்த வார்த்தையை பாதிப்பது. அன்றைக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அரபு அகராதிகளில் இதற்குரிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் முடியோடு சம்பந்தப்பட இந்த வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில் ஹதீஸ் கலை அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஃபுகஹாக்களாக இருந்தாலும் சரி, பாஷையோடு சம்பந்தப்பட்ட அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த அவுஃபுல் லிஹா என்ற வார்த்தைக்கு என்ன கருத்தை கொடுக்கிறாள் என்றால், நீண்டு அதிகமாக வளர்ந்து நீண்டு வருவது. எனவே அப்பாறான நீண்டு வளர்ந்த முடிக்குத்தான் இஃபா என்று சொல்வது. அவுஃபுல் லிஹா என்று ரசூலுல்லாஹ் சொன்னால், முடியை நீளமாக வளருங்கள், தாடி முடியை நீளமாக வளருங்கள் என்ற கருத்தை கொடுக்கும். இதுதான் அங்கு அரபு அகராதியிலே பெறப்படுகிறது. இந்த கருத்திலேதான் சில அறிஞர்கள் தாடியை விடுங்கள் என்ற கருத்தை கொடுத்தார்கள். தாடியை அப்படியே விட்டு விடுங்கள், தாடியை கத்தரிக்காமல் அப்படியே விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள் என்றால் கத்தரிக்காமல் அப்படியே விட்டு விடுங்கள் என்ற கருத்தை கொடுக்கும். அப்போதுதான் அது நீளமாக வளரும் என்ற கருத்தை கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரரே, வெறுமனே விடுங்கள் என்ற வார்த்தை அதற்கில்லை. இந்த ஆஃபு என்பதற்கு தாடியை விடுங்கள் என்ற ஒரு பொருளை மட்டும் கொடுத்து கொஞ்சம் வைத்தாலும் விட்டுவிட்டேன் என்ற பெயர் வரும் என்றிருந்தால் இந்த அரபு அகராதிகளில் எழுதப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும். அரபு பாஷை, நான் ஒரு அஜமி, அஜமிகள் அரபிகளிடம் இருந்தால் பாஷையை படிக்க வேண்டும். பாஷைக்கு சொந்தமானவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை கொடுக்கவில்லை. இதேவேளை இந்த விடுதல் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகின்ற இடங்களை பொறுத்து கருத்து வித்தியாசப்படும். உதாரணமாக, இவரை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். இங்கே என்ன வார்த்தை பாவிக்கிறேன்? விட்டேன். இந்த விட்டேன் என்பது அரபியிலும் அப்படி இருக்கிறது. அதற்கும் இந்த அபா என்ற வார்த்தை பாவிப்பது. மன்னித்து விட்டான் அப்படி என்றால் மன்னித்தான். அவருக்கு தண்டனை வழங்குவதை விட்டும் தண்டனையை வழங்காமல் மன்னித்து விட்டான். இந்த மன்னித்து விட்டான் என்று வரக்கூடிய அந்த விட்டானை எடுத்து அதே மாதிரி தாடியை வளர விட்டான் என்று அந்த வளர்வதற்கு விட்டான் என்ற அந்த விடுதலும் இரண்டும் ஒன்றென்றால் வசனத்தின் முடிவு விட்டான் என்று வருகிறது. அங்கே விட்டான் என்பது இங்கே விட்டான் என்பது இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருப்பது நமக்கு தெரியும். விடுதல் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகின்ற இடங்களை பொறுத்து கருத்துகள் வித்தியாசம் வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஹதீஸிலே இது நீளமாக வளர்ப்பதை தான் சுட்டிக்காட்டுகிறது என்பதை இன்னொரு ஹதீஸ் வழங்கப்படுத்துகிறது. முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வேலைக்காரர்கள் அவர்களுடைய தாடிகளை கத்தரிக்கிறார்கள், மீசைகளை நிறைவாக வைக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் மீசைகளை கத்தரியுங்கள், தாடிகளை நிறைவாக வையுங்கள் என்கிறார்கள். கேள்வி என்ன? வேலைக்காரர்கள் தாடிகளை கத்தரிக்கிறார்கள், மீசையை
நிறைவாக வைக்கிறார்கள். நபியனார் என்ன சொல்றார்கள்? மீசையை கத்தரியுங்கள், தாடியை நீங்கள் நிறைவாக வையுங்கள். அப்படி என்றால் வேதக்காரர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். கத்தரிப்பதையே ரசூலுல்லாஹ் இங்கே தடுக்கிறார்கள். கத்தரிக்கிறதை பற்றி கேட்டதற்கு ஷார்ட் பண்ணினார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹ் தாடியை மீசைக்கு மாற்றமாக மீசையை கத்தரியுங்கள், தாடியை நிறைவாக வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தாடியை கத்தரிப்பதை அங்கே தடுக்கின்றது, மறைமுகமாக தடுக்கிறது. வேதக்காரர்களை போன்று கத்தரிக்கார்கள். ஆக இவ்வாறு தாடியோடு சம்பந்தப்பட ஒரு ஹதீஸ் வருகிறது. இதேவேளை சில சகோதரர்கள், சில அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாடியை கத்தரித்தார்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து, எனவே நாமும் கத்தரிக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை எடுக்கிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், குர்ஆனை ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களின் விளக்கங்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்களே நபியலாருடைய சாதியான இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியலாரை அணுவாக பின்பற்றினவர் அல்லவா? எனவே ரசூலுல்லாஹ் தாடியை கத்தரிக்காமல் இருந்திருந்தால் இவர் கத்தரிப்பாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு பழக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கடினமாக அவர்கள் நேசித்ததால் நேசத்தின் அடிப்படையில் அவர் செய்த சில செயல்களை செய்வார்கள் என்று வருகிறது. அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்களாம்? புகாரியில் வருகின்றது, ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லது உம்ராவுக்கு சென்றால் தன்னுடைய தாடியை ஒரு பிடி பிடித்து பிடியை விட மேலதிகமானதை வெட்டி விடுவார்கள் என்று வருகிறது. எப்போது? ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லது உம்ராவுக்கு சென்றால். இவ்வாறு இப்னு உமர் ரலியல்லாஹு சுட்டும் வருகிறது. இங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பிடி பிடித்து எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்ததாகத்தான் இருக்கும் என்று கெஸ் பண்ணவும் முடியும். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஏதோ ஒரு இஜ்திஹாத் அடிப்படையில் அவர் செய்திருக்கார் என்று சொல்லவும் முடியும். அது நம்மளிடத்தில் எந்த ஒரு விடயமும் வரவில்லை. இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் தாடியை நீளமாக வளருங்கள் என்பதற்கான அந்த வார்த்தை பிரயோகத்தையே அறிவிக்கின்றார். நிறைவாக வையுங்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தையே அறிவிக்கின்றார். பூரணமாக வையுங்கள் என்பதற்குரிய வார்த்தை பிரயோகத்தை அறிவிக்கின்றார். எனவே இதை எவ்வாறு வழங்கலாம்? ஒன்று, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வார்த்தைகளிலிருந்து இந்த அளவுக்கும் வைத்தால், ஒரு புதிய அளவு வைத்தால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு அமைவாக இருக்கும் என்று அவர் வழங்கியிருப்பார். நிறைவாக வையுங்கள், நீளமாக வையுங்கள் என்றால் ஒரு புதிய அளவு வைத்தால் அது நீளமாக வைத்ததாக அமைந்து விடுந்தான் என்று மாறுபட்டிருக்கலாம். எனவே அவ்வாறு அது அந்த ஸஹாபியினுடைய வழக்கம். அந்த ஸஹாபி புதிய அளவு வெட்டியதை வைத்து சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர் வெட்டினார் தானே, எனவே தாடியில் கை வைக்கலாம் தானே, அவர் புதிய அளவுக்கு வெட்டினார், நாம் எந்த அளவுக்காவது வெட்டுறது, அவருக்கு இவ்வளவுக்கு வெட்டியிலும் நம்முடைய தேவைக்கு வெட்டிக்கொள்ளும், எப்படி வெட்டுதல் என்று ஒன்று நடக்கிறதா என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு ஒரு ஸஹாபியினுடைய செயலை வைத்து ஒரு கருத்து கொடுத்து அந்த ஹதீஸை கருத்தை அங்கே தட்டிவிட பார்க்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வழங்குகின்ற முறை அல்ல. ஒன்று,
இந்த வார்த்தைகள் எவரு முன்னால் சொல்லப்பட்டதோ, அதாவது நபியலாடைய வார்த்தைகள் எவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அந்த சஹாபாக்கள் அந்த வார்த்தையிலிருந்து எதை விளங்கினார்களோ அது மாதிரி விளங்கினால் நியாயம், அல்லது அந்த வார்த்தைக்கு எது அரபு அகராதியில் பொருளோ அது மாதிரி விளங்கினால் நியாயம். சஹாபியினுடைய விளக்கம் என்று கருதினால் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகிற போதுதான் அவர் எடுத்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிற போதுதான் ஒரு பிடிபிடித்து எடுத்தார் என்றால் மற்ற காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் விட்டிருக்கிறார். மற்ற காலத்தில் நீண்டிருந்தால் தான் ஹஜ் உம்ராவுக்கு போகிற போது வெட்டலாம். வளமையிலே வெட்டி கொண்டுதான் இருந்தென்றால் அது அர்த்தமில்லை. ஏனென்றால் இன்னும் சில அறிஞர்கள் ஒரு புடியின் அளவு கட்டாயம் பிடித்து வெட்டுவது கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் ஒரு புடி அளவு வந்தால் அதை விட கூட்டுவது பித்அத்து என்றும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு புடியை விட குறைக்கவும் கூடாது, ஒரு புடியை விட கூட்டவும் கூடாது. ஆனால் என்ன வருகிறது, இப்னு உமர் அவர்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றால் வெட்டுவார்கள். அவர் மற்ற காலத்தில் நிறைவாக வைத்திருக்கிறார்கள். கீழே முடிச்சு கீழே ஆயிருக்கிறது. எனவே இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலில் இருந்து வந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நிறைவாக நீளமாக வையுங்கள் என்ற ஒரு கருத்தை தொனிக்கின்ற ஒரு கருத்தை சொல்கின்ற வார்த்தை நபியலாடம் இருந்து வந்ததால் இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த செயலை நீளமாக வைப்பதென்றிருந்தால் ஒரு புடியளவு வைத்தாலும் அது நீளமாக வைத்தல் என்பதை அடக்கிக் கொள்ளும் என்கின்ற அந்த விடயத்துக்கு ஒப்பிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அடிப்படையில் செய்திருக்கிறார் என்று விளக்கம் கொடுக்க முடியும். எனவே சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் வெட்டியதை வைத்து நாமும் நினைத்தபடி ஷோட்டாக வெட்டலாம் என்று விளங்குகிறது. இது ஒரு தவறான ஹதீஸை விளங்குகின்ற முறைக்கு மாற்றமாக விளங்குகின்ற ஒரு விளக்கமாகும். அது தவறாகும். ஒன்று. இரண்டாவது, யூத கிறிஸ்டியர்கள் தாடியை கத்தரிக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டதற்கு நீங்கள் மீசையை கத்தரியுங்கள், தாடியை நிறைவாக வையுங்கள் என்றால் மீசையை ஷோட்டாக வைத்து வெட்டி கொண்டு தாடியையும் அதே மாதிரி வெட்டுதல் என்பது ஒன்று கொண்டு முரணாக ஆகிவிடும். அதாவது மீசையையும் தாடியையும் சமனான முறையில் இன்று அதிகமானவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மீசையும் தாடியும் ஒன்றாக வெட்டுவார்கள். அவர்கள் மீசையை கத்தரிக்கிற போது தாடியையும் நாளாண்டு ஷோட் பண்ணி வைத்துக் கொள்வார்கள். எனவே மீசைக்கு மாற்றமாக தாடி நீளமாக நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹதீஸுகளுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை, ஒரு ஹதீஸில் வந்த ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, இன்னொரு சம்பவம் தெளிவுபடுத்துகிறது. அதற்கு மேலதிக விளக்கமாக இப்னு உமர் ரலியல்லாஹு விளக்கத்தையும் ஒரு விளக்கமாக எடுத்துக்கொண்டால் அந்த விளக்கம் நீளமாக வைத்தல் என்றால் ஒரு புடி அளவாவது இருக்க வேண்டும் என்பதை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் அதிலேயும் சர்ச்சை இருக்கிறது. அடுத்ததாக தாடியை ஷோட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இன்னொரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். என்னவென்றால் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையனை பார்க்கிறார்கள். அவனுடைய தலைமுடியில் சிலது சிரைக்கப்பட்டிருந்தது, சிலதை சிரைத்திருந்தார்கள், சிலதை விட்டிருந்தார்கள், சிரைக்காமல் விட்டிருந்தார்கள். முடி பொதுவாக இருக்கின்ற வடிவத்திலே சில தலைமுடியில் சிலதை சிரைத்து விட்டு சிலதை சிரைக்காமல் விட்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து விட்டு சொன்னார்கள், இஹலிகு குல்லஹு அவுத்ருக்கு குல்லஹு. அதாவது நமது இந்த வார்த்தைக்கு நமது பாணியில, நம்ம பாஷையில விளங்குற முறையில் சொன்னால்
ஒன்று வலிச்சா சிரைத்தால் மொத்தமாக சிரையுங்கள், இல்லை என்றால் மொத்தமாக விட்டுவிடுங்கள். சிரைத்தால் மொத்தமாக சிரையுங்கள், இல்லை என்றால் மொத்தமாக விடுங்கள். இந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது இங்கே பாவித்த வார்த்தை விடுங்கள் என்ற வார்த்தை. விடுங்கள் என்றால் இந்த சாதாரணமாக விட்டான் என்பதற்கு அரபியில பாவிக்கிற வார்த்தை தரக்க, விட்டான். இந்த வார்த்தை தான் இங்கே பாவிக்கப்படுகிறது. மன்னித்து விட்டான் என்றால் அதற்கு பாவிக்கிறது மன்னித்தான், அஃபா. இந்த தாடிக்கு பாவிச்ச வார்த்தை அஃபா என்றால் மன்னித்தான். அதை சொல்லுகிற போது மன்னித்து விட்டான். மன்னித்து விட்டான் என்ன? இப்பைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இப்ப மன்னிச்சு விட்டுட்டாரு. அங்க விட்டுட்டானுங்கிறது உண்மையில அதுக்கு ஒரு பொருள் அல்ல. அங்க விட்டுட்டானுங்கிறது ஒரு பொருள் அல்ல. இங்க பாவித்த வார்த்தை விடுதல் என்பதற்கென்ற ஸ்பெஷல் வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்ன வாதம்? நபிகளால் சிலதை சிரைத்து சிலதை சிரைக்காமல் வந்தவனை பார்த்து வலித்தால் மொத்தமாக வலியுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள், மொத்தமாக விடுங்கள் என்றால் இந்த விடுதலுக்கு யாராவது பொருள் கொடுப்பார்களா? முடியை நீளமாக விடுதல் என்று பொருள் கொடுப்பார்களா? அல்லது நிறைவாக வைத்தல் என்று எல்லா பகுதியிலேயும் முடியிருக்கட்டும், கொஞ்சத்தை வெட்டி கொஞ்சத்தை வலித்து கொஞ்சத்தை வலிக்காமல் விடுதல் என்ற கருத்தை வழங்குவார்களா? அல்லது நீளமாக விடுதல் என்ற கருத்தை வழங்குவார்களா? என்ன சாதாரண வழங்குவார்கள்? எல்லா இடத்திலேயும் நிறைவாக வையுங்கள் என்ற கருத்தை தான் வழங்குவார்கள். அது மாதிரித்தான் தாடியையும் விடுங்கள் என்று வந்திருக்கிறது. எனவே நிறைவாக விட்டால் போதும் என்று எடுக்கிறார்கள். இதான் அவர்கள் சட்டம் எடுக்கக்கூடிய மெத்தட். அன்புக்குரிய சகோதரனே, இங்கே வருகின்ற அந்த விடுதல் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகின்ற அந்த இடத்துக்கும் தாடிக்கு வந்த வார்த்தைக்கும் இடையில் இவ்வளவோ பாரிய வித்தியாசம். ஒன்று அந்த சொல் வேறு, இந்த சொல் வேறு. இரண்டாவது, இது பிரயோகிக்கப்பட்ட இடம் வேறு, அது பிரயோகிக்கப்பட்ட இடம் வேறு. தாடிக்கு பாதிக்கப்பட்ட வார்த்தை நீளமாக விடுதல் என்ற பொருளை கொண்ட வார்த்தை. நீளமாக விடுங்கள் என்று அதுக்குரிய வார்த்தை. அது அதற்குத்தான் நாம் பல அடர்ந்து வளர்ந்த காடு, மரங்கள் சிரித்து அடர்ந்து வளர்ந்த காட்டுக்கும் அதில் மரங்களை நிமிர்ந்து வளர்ந்தால் அதற்கும் அந்த வார்த்தையை தான் பாவிப்பேன். பிராணியின் மீது முடி வளர்ந்து சொன்னேன். அது மாதிரி தான் ஒருவருடைய முடி நீண்டமாக வளர்ந்திருந்தால் அந்த வார்த்தை பாய்கள் சொன்னேன். தாடியிலே வருகின்ற அந்த வார்த்தைக்குரியது அல்ல இங்கே பாதிக்கப்பட்ட வார்த்தை. இது ஒருவர் ஒரு செயலை நீ செய்தால் சரியா செய், இல்லாட்டி விட்டு விடு, செய்தால் சரியா செய், இல்லாட்டி விட்டு விடு என்பதற்கான வார்த்தை. அவர் சிலரை சிறைத்து வந்தார். அப்புறம் சொன்னார் சிறைத்தா முழுசா சிறை, இல்லாட்டி விட்டு போட்டு வேலையப்பார், இல்லாட்டி விடு என்றால் சிறைக்காமல் விடு என்ற கருத்து. சிறைத்தால் முழுசா சிறைத்துக்கொள், இல்லை என்றால் சிறைக்காமல் விடு. சிறைக்காமல் விடு என்றால் மற்றதை போன்று வை. இந்த அதிசயம் தாடியை நீளமாக வளர்த்தலுக்கு, தாடியை நீளமாக விடுதல் என்ற கருத்துக்கு வந்த வார்த்தையோடு டச் பண்ணி பேசுவது என்பது மாபெரிய பிழையான வழிகளை துறந்துவிடும். இவ்வாறுதான் இந்த சர்வதேசத்திலே ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் எதற்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அதற்கு பாதிக்காமல் வெவ்வேறு மனம் போன போக்கில் எல்லாம் அவைகளை பிரயோகிக்கின்ற போது வழிகேடுகள் தோன்ற ஆரம்பித்தது. எனவே இது ஒரு தெளிவான விடயம். இது விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இதை வைத்துக் கொண்டு சோட்டாக வைத்தால் அதுவும் விடுதல் என்ற கருத்தை கொடுக்கும் என்பதற்கு வாதிடுவதும், வாதிட்டு அதை சரியான முயற்சிப்பதும், தாடி விடயத்தில் நீளமாக வையுங்கள் என்பதற்கான
வார்த்தை ஒன்று வராமல் இருந்திருந்தால் ஒரு வாதத்திற்கு கொஞ்சம் விடவு வரும். தாடிக்கென்று ஒரு வார்த்தை வராமல் இருந்திருந்தால் அதற்கு ஒரு வாதத்தை, ஒரு கதவை திறக்கலாம். அது வேற, இது வேற. எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் வைப்பார்கள். அந்த ஆதாரம் மிக தவறானதாகும். அதை சரியென்று வாதிட முற்படுவது அரபு பாஷையில் தெரியாத சகோதரர்கள், அரபு பாஷையில் தெரியாத சில சகோதரர்கள் இவ்வாறான வாதங்களில் அரபியிலே பாதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன, இது எங்கெங்கு எப்படி பிரயோகிப்பது என்பதை பற்றி விளங்காமல் அந்த வாதத்தை முன்வைப்பது கொலையானதாகும் என்பதை இந்த வேளையில் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வருகிறது. அதை ஒரு ஆதாரமாக முன்வைப்பார்கள். அது திருமிதியிலே வந்திருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியில் இருந்து நீளத்தாலும் அகலத்தால், நீள பக்கத்தில் இருந்தும் அகல பக்கத்தில் இருந்தும் எடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது திருமிதியில். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு சிலர் நீளத்தால் அகலத்தால் சேவ் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையிலே இந்த ஹதீஸ் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஏன் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்ல வேண்டி வருகிறது என்றால், இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் உமர் பின் ஹாரூன் என்கிற அறிவிப்பாளர். இந்த அறிவிப்பாளர் மிகவும் கீழ்நிலையில் ஹதீஸ் கலை அறிஞர்களால் தட்டப்பட்ட ஒரு அறிவிப்பாளர். எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இவர் தூக்கி எறியப்பட்டவர், வீசப்பட்டவர் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். முஹத்திஸீன்களால் எடுபடாதவர். இமாம் இப்னு ஸஅத் அவர்களும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவரை விட்டு விட்டார்கள். இங்க பாருங்க, விட்டார்கள். இந்த விட்டான் என்ற வார்த்தை பாதிக்கப்படுது. விட்டான் என்றால் அவரை கணக்கெடுக்காமல் விட்டு விட்டார்கள் என்ற வார்த்தை. அதே மாதிரி இமாம் அகமது இமாம் என்ன சொல்லுகிறார், இவர் அறிவிக்கக்கூடிய எந்த ஹதீஸை நான் அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இமாம் யஹ்யா பின் மயீன் அவர்கள் இவர் ஒரு கذاب என்றே சொல்லுகிறார்கள், இவன் ஒரு பொய்யன் என்றே சொல்லுகிறார்கள். இப்படி தாரகுத்னி இமாம் வைப் என்று சொல்லுற எல்லா ஹதீஸ் கலை அறிஞர்களும் பொதுவாக இவரை பலகீனமானவர், பொய்யர், மோசமானவர், தூக்கிவிடப்பட்டவர், இவரை தள்ளிவிட்டார்கள், இவர் ஆதாரம் இல்லாத செய்திகளை அறிவிப்பவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட, எல்லோராலும் விமர்சிக்கப்பட்ட இந்த அறிவிப்பாளர் தான், அறிவிப்பாளர் நூடாகத்தான் ரசூலுல்லாஹ் நீளத்தாலும் அகலத்தாலும் தாடியை எடுத்தார்கள் என்ற செய்தி வருகிறது. எனவே இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் பிடிக்க கூடாது. இதேவேளை இன்னும் ஒரு விடயத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் அந்த செய்தியை நான் தேடுகிறேன், காணவில்லை. என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சஹாபி கனவில் காணுகிறாராம். கனவில் காண்கிற போது நபியலாருடைய தொண்டை குழியை அவர் கண்டுகொண்டார். நபியலாருடைய தொண்டை குழியை அவர் கண்டுகொண்டார் என்று ஒரு செய்தி வருவதாக சொன்னார்கள். எனவே நபியலாருடைய தொண்டை குழி, அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த மொடர் பகுதி, குழி என்றால் அந்த மொடர் பகுதி அளவு, இந்த பகுதி மொடர் பகுதி அளவு தெரியுதென்றால் நபிர தாடி சோட்டாத்தானே இருந்திருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மொடர்க்கு பகுதி இது தெரிந்திருந்தால், சகோதரர்களே, ஒரு வாதத்திற்கு ஒருவருக்கு தாடி வளர்ந்து அவர் வெட்டுவது என்பதும் தாடி சிறுசாக வளர்வது என்பதும் இரண்டும் வேறு வேறு. நபியலாருடைய தாடி எப்படி இருந்தது என்று முஸ்லிமில் வருகிறது. முஸ்லிம் கிரந்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பற்றி வருகிற போது நபியலாருடைய தாடி அடர்த்தியாக இருந்தது என்ற வார்த்தை வருகிறது. முடி அதிகமாகி அடர்த்தியாக இருந்தது என்று வருகிறது. அடர்த்தி என்பது அதிகமான முடி இருந்தது என்ற கருத்தை கொடுக்கும். நீண்டுதான் அடர்த்தியா இருந்தால் நீளமாகத்தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஷோட்டாகவும் இருக்கலாம்.
சிலருக்கு பாருங்கள், அது வளர்ந்து 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 சுருண்டு சுருண்டு ஒரு எல்லையோடு நின்றுவிடும். கடுமையாக அடர்த்தியாகி அது எல்லையோடு நின்றுவிடும். தொண்டைக்குழி, தொண்டையினுடைய அந்த முடல் பகுதி தெரியும், கிருகினால் தெரிய வாய்த்திருக்கிறது. சிலருக்கு அடர்த்தி இல்லாமல் இருக்கும், நீளமாக இருக்கும். எனவே ஒருவருக்கு தாடி வளராதவர், ஒருவருக்கு தாடியை வளர்வதில்லை, அல்லது 4 முடிதான் வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் தாடியை நீளமாக வைத்தல் என்றால் வாங்கி ஒட்டுவதல்ல, அவருக்கு எது வந்ததோ அதை வைத்துக் கொள்வது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை எங்களுக்கு சொன்னார்களோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் செயலாற்றுவது கடமை. நபிகளாருடைய தாடி எப்படி இருந்தது என்று, நீளத்தின் அளவு எப்படி இருந்தது என்று, அதனுடைய நீளம் தெளிவாக வரவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் அது வெட்டினால் தான், ஒரு வாதத்துக்கு சிறுசாகத்தான் இருந்தது என்று வைத்துக் கொண்டால் அவர் வெட்டினால் தான் சிறுசாக இருந்தது என்று வாதிட முடியாது. இங்கேயும் சிலர் இருக்கிறார்கள், தாடியிலே கையை வைத்திருக்க மாட்டார்கள், இன்னும் சிறுசாகத்தான் இருக்கிறது, அவர்களுக்கு அவ்வளவுதான் முளைக்கின்றது. அதை வைத்து ரசூலுல்லாஹ் தாடி வெட்டினார்கள், வெட்டலாம் என்று ஒரு வாதாட்டத்தை வைப்பது மிக பிழையான ஒரு வாதமாகும். ஆனால் ஷமாயில் திர்மிதி என்ற இமாம் திர்மிதிக்குரிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே நபிகளாருடைய தாடியை பற்றி இப்படி ஒரு அறிவிப்பு வருகின்றது. அதுவும் ஒரு கனவோடு சம்பந்தப்பட்டதுதான். யஸீதுல் ஃபாரிசி என்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், ஒரு தாபி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில். அப்ப நான் அவரிடத்தில் போய் ரசூலுல்லாஹை கண்டேன் என்று, கனவுல கண்டேன் என்று சொன்னேன். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டார்கள், நபிகளாரை கனவுல கண்டேன் என்றால் ஷைத்தான் என்னுடைய உருவம் எடுப்பதற்கு சக்தி வர மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நபிகளாரை நீ கண்ட அந்த தோற்றத்தை சொல்லு என்று சொன்னார்கள். யார் சொல்லுகிறார்? சஹாபி. அப்போது அவர் நபிகளாரை கண்ட அந்த தோற்றத்தை சொல்லுகின்றார். அவருடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய அமைப்பை, அவருடைய உடம்பினுடைய அமைப்பை சொல்லிக் கொண்டு போகின்றார். சொல்லுகிற வேளையில் தாடியை பற்றி சொல்லுகிற போது கது மலஅத் லஹியத்துஹு மா பைன ஹாதிஹி இலா ஹாதிஹி கது மலஅத் நஹரஹு, அவருடைய தாடி, இந்த நஹர் என்றால் இந்த காரையலும், இதற்கும் இதற்கும் இடையிலே நிரப்பி இருந்தது என்று அந்த அவர் கண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதெல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், லவ் ரஐத்தஹு ஃபில் யக்மா மஸ்ததஅத அன் தன்அத்தஹு ஃபௌக ஹாதா, நீ விழிப்பிலே ரசூலுல்லாஹை கண்டாலும் இதைவிட மேலதிகமாக வர்ணிப்பதற்கு உனக்கு முடியாது என்றால் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் அமைப்பு இருந்தது என்று யார் சேட்டி பண்றார்? கண்ணால கண்ட நபி தோழர் சொல்லுகிறார். இதுல நபிகளாரை கனவில காணலாமா இல்லையா, சஹாபாக்களை தவிர உள்ள காண்பார் இல்லையா, அது வேற விஷயம். நபிகளாருடைய அமைப்பு இப்படித்தான் இருந்தது என்பதை யார் உறுதிப்படுத்துகிறார்? இப்னு அப்பாஸ் அவர்கள். அப்ப நஹர் என்பது இந்த பகுதி, அப்ப இந்த பகுதி என்பது அது நிறைவாக, அப்ப நபிகளாருடைய தாடி நெடுத்திருந்தது என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லோரும் உறுதியானவர்களாக இருந்தாலும் இந்த யஸீதுல் ஃபாரிசி என்கிற கூடிய இந்த கனவு கண்டேன் என்று சொல்லுகிறவர், அவரை பற்றி குறைகள் எதுவும் சொல்லப்படவில்லை. இமாம் அபூ ஹாத்திம் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் பரவாயில்லை, இவர் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானவர் என்பதற்கான ஒரு வார்த்தை. நீங்கள் ஹதீஸ் கலை விதிகளிலே அறிவிப்பாளர்களை இமாம்கள் 12 தரங்களாக பிரித்திருக்கிறார்கள் என்று சிலரை படித்திருப்பீர்கள். அதிலே ஹசனான ஹதீஸ் என்பதற்கு, ஹசனான ஹதீஸ் என்பது ஒரு ஆதாரமான ஹதீஸ், இந்த ஹசனான ஹதீஸ் என்ற தரத்திற்கு 4வது படித்தரத்தில் உள்ள அறிவிப்பாளர்களையும் ஏற்றுக்கொள்வார்கள்.
அந்த 4ஆம் படித்தரத்தில் பாவிக்கிற ஒரு அறிவிப்பாளருக்கு பாவிக்கிற வார்த்தை தான் அவர் பரவாயில்லை என்றால் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான வார்த்தை. அவ்வாறான வார்த்தையை இமாம் அபு ஹாத்தம் இவருக்கு பாவித்திருக்கிறார்கள். ஆரம்ப கால அறிஞர்களிலே அபு ஹாத்தம் மட்டும்தான் இவரை பற்றி ஒரு தரவு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தி நபிகளாருடைய தாடி நெடுத்திருந்தது என்பதை இந்த செய்தி சொல்கின்றது. இந்த அறிவிப்பாளரை பிற்காலத்தில் வந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவருக்கு சைட் சப்போர்ட் ஒன்றிருந்தால் இந்த அறிவிப்பாளரை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். அது பிற்காலத்தில் வந்தவர். ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம் அபு ஹாத்தம் பரவாயில்லை இவரை என்றால் இவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸி நபிகளாருடைய தாடி இங்கே இருந்தது என்பதை சொல்கிறது. அப்படின்னா நீளமாக இருந்தது என்பதை எடுத்து சொல்கிறது. நபிகளாருடைய தாடி அடர்த்தியாக இருந்தது என்பதை முஸ்லிம் கிரந்தத்தில் சொல்கிறது. அன்றைக்குரிய சகோதரர்களே, எது எப்படி இருந்தாலும் நபிகளாருடைய வார்த்தை பிரயோகம் தாடி விடயத்தில் எப்படி வந்திருக்கிறது என்பதை அவதானிக்க வேண்டும். தெளிவாக நீளமாக வளருங்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது. நீளமாக வளருங்கள் என்றால் அது நிறைவானதாக இருக்கும், பூரணமானதாக இருக்கும். தொங்க விடுதல் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானதாக இருக்கும். எல்லா வார்த்தைக்கும் பொருத்தமான ஒன்றாக அமைந்துவிடும். இதற்கு மாற்றமாக சோட்டாக வைத்து ஒரு வைக்கின்ற போது இந்த ஆவுல் லிஹா என்ற வார்த்தை அப்படியே தட்டிவிடப்பட்டுவிடும். நபிகளார் நீளமாக வளருங்கள் என்பதற்கு பாவித்த அந்த வார்த்தை அப்படியே தட்டிவிடப்படும். எனவே ஒன்றுக்கொண்டு ஒருவரை ஒன்றுக்கொண்டு முரண்பாடாக சென்றார் என்று கருத்து கொடுக்க வேண்டி ஏற்படும். அடுத்தது அகராதியிலே கொடுபடக்கூடிய தாடி வந்த அந்த ஹதீஸுக்கு அரபி அகராதியில் கொடுபடக்கூடிய அந்த வார்த்தையும் தட்டிவிடப்படும். இதற்கு அப்பால் மீசைக்கு மறுபக்கம் மீசையினுடைய மறுவடிவமாக சொல்லப்படுகிறது. மீசையின் எது சொல்லாங்க, மீசையை கத்தறியுங்கள், தாடியை நீளமாக வளருங்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றெல்லாம் அங்கே பாவிக்கப்படுகிறது. எனவே மீசையை கத்தரிக்கிற போது மீசையின் அளவு தாடியை அப்படி அதே மாதிரி வைத்தால் அந்த ஹதீஸ்களுக்கு அர்த்தம் இல்லாமலே போயிடும். எனவேதான் தாடியை நீளமாக நிறைவாக வைத்தல் என்பதுதான் அந்த ஹதீஸின் சரியான பொருள் என்று கருத வேண்டி வருகிறது. ஒன்று, இதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அரபு பாஷையை தாய்மொழியாக கொண்ட எந்த ஹதீஸ்களை அறிஞரும் எந்த ஒரு மார்க்க சட்ட வல்லுநர்களும் அரபு அகராதியிலே நிபுணத்துவம் பெற்றவர்களும் தாடி விடயத்தில் அந்த ஹதீஸுக்கு கருத்து கொடுக்கிற போது சோட்டாக வளர்த்தல் என்ற கருத்தை கொடுத்ததை நாம் எங்கேயும் காணவில்லை. எனவே ஒரு நபிகளாருடைய ஒரு வார்த்தையை ஹதீஸை ஒரு ஹதீஸை வைத்து வழங்குகிறோம். ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸுக்குரிய வார்த்தைகளின் பாஷைகளுக்குரிய அகராதியை வைத்து வழங்குகிறோம். ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டதை கொண்டு வழங்குகிறோம். இவ்வாறெல்லாம் வழங்கி இருக்க சம்பந்தமில்லாத செய்திகளை கொண்டு வந்து அல்லது சில சஹாபாக்கள் வெட்டி இருக்கிறார்கள் தானே, அவர்கள் பிடியளவு வெட்டினால் நாம எமக்கேற்ற மாதிரி நாமளும் வெட்டலாம் தானே, வெட்டுதல் என்கிற ஒரு பொருள் அங்கே வருகிறது தானே, எனவே அதனால் வெட்டிக் கொள்ளலாம், சோட்டா வைத்தாலும் தாடியை வைத்ததாகத்தான் அமையும் என்றால் அது ஒரு பிழையான வாதம். அதை நான் திரும்ப விரிவுபடுத்த தேவையில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாடி விடயத்தில் வந்திருப்பது கட்டளை. ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டால் நீளமாக நிறைவாக வளருங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை அந்த கட்டளையின் பிரகாரம் செய்தாக வேண்டும். அதற்கு மாற்றமாக எங்கள் மனதுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, எங்கள் மனசுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அல்லது எங்களுடைய சுயநலங்களுக்காக நாங்கள் ஹதீஸ்களுக்கு வேறு பொருள்களை கொடுத்துக் கொண்டு அல்லது எனக்கு
சமூகத்தில் அந்த நீளமான தாடியோடு உலாவுவதற்கு கஷ்டமாயிருப்பது என்பதற்காக யாராவது எங்கேயாவது நம்முடைய விருப்பத்துக்கேற்ப கருத்து சொல்கிறார்கள் என்று தேடி பார்த்து அதை எடுத்து அந்த நம்முடைய வாசிக்கேற்ற மாதிரி ஒருவர் சொல்றாரானே என்று போவது அது மனோ இச்சையை பின்பற்றி செல்வதாகும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபிகளார் உங்களுக்கு ஒரு கட்டளையிட்டால் அதை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நான் உங்களுக்கு ஒன்றை ஏவி விட்டால் அதிலிருந்து முடியுமான அளவிற்கு அதை செய்யுங்கள். எனவே இந்த முடியுமானது அளவிற்கு செய்யுங்கள் என்பதை வைத்தும் சிலர் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு இவ்வளவுதான் வளர்க்க முடியும், அதுக்கங்கால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சமூகத்தில் கூச்சமா இருக்குன்னு சொல்லி அந்த ஹதீஸிலே இருந்தும் ஒரு பிழையான விளக்கத்தை விளங்கி என்ன செய்கிறார்கள், சொத்தை வைத்துக் கொண்டு வளர்ந்தான் முடியும், இதைவிட கூட வளர்த்தால் பொன்சாரி ஏசுறா, அவை ஏசுறா, இவை ஏசுறா என்று விட்டு விடுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டது அதுவல்ல, உன்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவு என்பது, நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டில் நாம அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எடுத்து நடப்பது அவசியம். களவெடுத்தால் கையை வெட்டணும் என்றால் எங்களை சக்தியால் முடியாது, எங்களை சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஒருவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும், இறைவன் சொல்லலாம் பூமியில நீங்கள் பறந்து திரிந்து செல்லுங்கள் என்றான். அதற்காக வேண்டி பாஸ்போர்ட் எடுக்காமல் இப்போது போக இயலாது, சக்திக்கு அப்பாற்பட்டது. சில நாடுகளிலே தாடியோடு ஒருவர் இருக்க முடியாது, இருந்தால் அவரை பிடித்து ஜெயில போட்டுருவார்கள், பயங்கரவாதி என்று அவரை பிடித்து ஜெயில போட்டுவார்கள். அது அவருடைய சக்திக்கு அப்பால் அவர் நீளமாக வைத்தால், கடும் சோட்டாக வைத்தால் அவர் பாதையில் நடமாடலாம், அவர் நீளமாக வைத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து. அப்ப இங்க உயிருக்கு ஆபத்து வருகிறது என்கிற பிரச்சனை அவருக்கு தடையாக வருகிறது. இதுதான் அங்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட வைப்பது என்பது. அப்படியான நாட்டில் ஒருவர் வாழ்ந்தால் அவர் தாடியை பார்த்தால் அவர் உயிர் போய்விடும். எனவே என்ன செய்யலாம், அவர் தாடியை அந்த நாட்டினுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ப, அவர் வாழ்வதற்கு ஒரு வழி இல்லை என்றால் ஃபுல்லா கிளீன் சேவ் எடுத்தால் தான் அந்த நாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி பிடிச்சி ஜெயில போட்டுவார்கள் என்றால் பயங்கரவாதத்து பேரால் அவர் வலிக்கத்தான் போயிடும். இதுதான் அவன் கருத்து. அதற்கு மாற்றமாக எனக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நான் செய்கிறேன் என்று விட்டு நாம் ஒவ்வொரு கடமைகளிலையும் நமக்கு தோதுப்பட்டதை செய்ய போனால் சுப தொழுகைக்கு ஜமாத்துக்கு நிறைய பேருக்கு வாரத்துக்கு சக்தி இல்லை என்று ஊட்ட வடுப்பார்கள். ஏனென்று கேட்டால் எனக்கு சக்தி இல்லை, கொஞ்சம் பேர் நோம்பு எனக்கு 10 தான் பிடிக்கலும் என்று சக்தி இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா கடமைகளையும் துஷ்பிரயோகம் செய்து விட்டுவார்கள். தாடியை வளர்ப்பதற்கு ஒரு சக்தியின் தேவையில்லை, தானாக வளரும். அதுக்கு சக்தி தேவையில்லை, அது தானா வளரது. அதுக்கு நாம சக்தி கொடுக்க தேவையில்லை, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, அதுக்கு பசல ஓடையும் தேவையில்லை. உடம்பு வளராட்டியும் அது வளரும். எனவே அதற்கு சக்தி இல்லை என்று சொல்ல இயலாது. எனவே அன்றைக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான போலி காரணங்களை கூறிக்கொண்டு நாம் அதை நம்முடைய மனோ இச்சைக்கேற்ப அது வளைக்கக்கூடாது. ஒருவன் பிழை செய்வதென்பது ஒரு பிழை, அந்த பிழையை சரி என்று வாதிடுவது மாபெரிய பிழை. நான் பிழை செய்கிறேன், நான் செய்வது தவறுதான் என்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாடினால் மன்னிச்சிடுவான். ஆனால் அந்த பிழையை நியாயப்படுத்தி சரியாக்க முற்படும் போது அது பெருமையாக ஆகிவிடும். ஆனால் தான் அங்கே இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் சாப்பிடத்தோடு சென்றதற்கு அவர் நியாயம் கற்பிக்க போனார். அதுக்கு அங்கே நடந்தது ரசூலுல்லாஹ் அப்படி அந்த கை அப்படியே இருந்துவிட்டு என்றார்கள். காரமான முறையில் கண்டித்து விட்டதை நாம் அவதானிக்கிறோம். அப்படி நபிகளாருடைய வரலாற்றின் நிறைய விடயத்தை அவதானிக்கலாம். எனவே அன்றைக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இதனுடைய சம்பந்தப்பட இன்னொன்றை சொல்லி, இந்த தாடியை நீள வளருங்கள் என்பதற்கு தாடியை விடுங்கள் என்ற கருத்தை பொதுவாக இந்த எல்லா வார்த்தையையும் வைத்து பல அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். தாடியை அப்படியே விட்டு விடுங்கள், வளர விட்டு விடுங்கள், அதிலே கையையே வைக்காதீர்கள், தாடியை அப்படியே விட்டு விடுங்கள் என்ற கருத்தை தான் இது கொடுக்கின்றது. முழுசாக எந்த விதமான வேலையிலும் பார்க்காமல்
என்ற கருத்தை கொடுக்கிறார்கள். அப்படி விட்டே விடுங்கள் என்று முழுமையான ஒரு கருத்து அங்கே கொடுக்கப்படுகின்ற போது அது எவ்வளவு நீண்டாலுமா என்ற ஒரு கேள்வி சிலருக்கு வளர்ந்து அது தொப்புள் கொடிக்கு வந்து பின்னர் அது முழங்கால் வரை வளர்ந்தால் என்ன செய்யணும் என்று கேள்வி வரலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை அகராதிகளிலே அப்படியே விட்டு விடுங்கள் என்று அந்த கருத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை அரபி அகராதிகளில் காணவில்லை. நீளமாக விடுங்கள் என்றால் ஒரு நீளம் என்ற ஒரு நிலை அவன் காண்கின்றான். நீளமாக இருக்கிறது என்றால் அந்த நீளத்தின் அளவு என்ன என்பதில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த எல்லையை அவர் விளங்கியதை போன்று அதற்கப்பால் நீளமாக இருந்தால் அது நீளமாக விடுதல் என்ற கருத்தை உள்ளடக்கிக் கொள்ளும். நிறைவாக நீளமாக வைக்கிறான். எனவே அந்த நீளமாக வைத்தல், நிறைவாக வைத்தல், நீளமாக விடுதல் என்ற அந்த கருத்துக்கு தான் அது பொருத்தமாக அமையும். இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று மொத்தமாக ஒரு கருத்தை கொடுக்கிற போது அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் விட வேண்டிய நிலை ஏற்படும். அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அப்படித்தான் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அப்படித்தான் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையிலே அஃபு என்ற அந்த வார்த்தையிலே முடியோடு சம்பந்தப்பட பாதிக்கின்ற போது அப்படியே விட்டுவிடுங்கள் என்ற கருத்தை ஒட்டி அந்த வார்த்தை வரவில்லை. மாறாக நீளமாக விடுதல், நீளமாக வைத்தல், நிறைவாக வைத்தல் என்ற கருத்தையே கொடுக்கிறது. எனவேதான் இது நமது ஆய்வினுடைய ஒரு விடயத்தை சொல்கிறோம். அதாவது ஒருவர் நீளமாக நிறைவாக இருக்கிறது, அவர் அதற்கங்கால் தரிக்கிறார் என்றால் அவருடைய தாடி நீண்டு நிறைவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தரித்திருக்கலாம். ஏன் அவர்தான் நீளமாக வளருங்கள் என்பதை அறிவித்தார், நிறைவாக வையுங்கள் என்பதை அறிவித்தார். இவ்வாறு அறிவித்த சஹாபி ஒரு பிடிக்கு மேல் எடுத்தார் என்றால் இந்த ஹதீஸில் இருந்து இதை அந்த அளவை அவர் ஒரு நிறைவான நீளமான அளவாக கண்டால் வெட்டியிருக்கலாம் என்றால் கொள்ள வேண்டியிருக்கும். ரசூலுல்லாஹ் வெட்டினார்கள் என்று என்பதால் ரசூலுல்லாஹ்வை பார்த்து வெட்டினார் என்று சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் தாடியை நீளமாக வைப்பது மார்க்கத்தில் கட்டாய கடமை. சிலருடைய கூற்றின்படி குறிப்பாக 4 மதுஹபிலேயும் மற்றுமுள்ள உலகத்தில் உள்ள அறிஞர்களுக்கிடையிலேயும் பெரும்பாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் தாடியை நீளமாக வைத்தல் அவசியம் என்பதில் ஒருமித்த கருத்திருக்கிறது. ஒரு பிடிக்கு கீழே வெட்டுவதா இல்லையா என்பதில் சர்ச்சை இருக்கிறது. ஒரு சாரார் ஒரு பிடிக்கு கீழே வெட்டலாம் என்றும், இன்னொரு சாரார் ஒரு பிடிக்கு கீழே என்றாலும் வெட்டக்கூடாது, அப்படியே விட்டுவிட வேண்டும் என்றும் இப்படி சொல்கிறார்கள். ஆனால் சமகாலத்தில் தான் ஒரு பிடி இல்ல ஒரு காலிஞ்சி வைத்தாவது முழுசா வைத்து வெட்டலாம் என்ற புது கருத்து இன்றைக்கு ஒரு 10-15 வருஷமாக எமது சமுதாயத்தில் நிலவுகின்றது. இது ஒரு அந்த ஹதீஸை அல்லது அந்த ஹதீஸினுடைய கருத்துக்களை தவறாக புரிந்ததால் வந்த விளக்கம் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். முடியுமான வரை இதனோடு சம்பந்தப்பட சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் பேசியிருக்கிறேன். ஏதும் விடுபட்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கு இன்ஷா அல்லாஹ் பேசிக் கொள்ளலாம்.